மெக்லாரன் சீரிஸ்ரா. மெக்லாரன் சீரிஸ் தமிழில் வந்து மெக்லரின் விரிவுன்னு சொல்லுவாங்க. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜீரோன்னு சொல்லி கையை எடுத்துரு, இப்படி எழுதிக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜீரோன்னு எடுத்துட்டு ப்ளஸ் ஒன்ஸ் எழுது. எஃப் டேஷ் ஆஃப் ஜீரோ பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸு 1 1 1 1 ப்ளஸ்ஸு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஜீரோ பை 2 ஃபேக்டோரியல் எக்ஸ் ஸ்கொயர். இப்படியே போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். இதுதான் மெக்லாரன் சீரீஸு. மறந்துடாத. இப்போ இதை வச்சு தான் அந்த ஒரு எக்ஸசைஸில் பாதி கணக்கு போகும். நிறையா கணக்கு இருக்குது. நான் மொத்தமாக எழுதுகிறேன் பாருங்க. எக்ஸ்பேண்ட் மெக்லாரன் சீரீஸ் கேட்பாங்க. எக்ஸ்பேண்டு மெக்லாரன் சீரீஸ் அப்படின்னு தான் கேட்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு கணக்கு வந்து இ பவர் எக்ஸு, ரெண்டாவது சம்மு இ பவர் மைனஸ் எக்ஸு, மூணாவது சம்மு சைன் எக்ஸு, சும்மா நானாக எழுதுகிறேன் காஸ் எக்ஸு. நிறையா இருக்குது, பார்த்துக்கோ சரியா. அஞ்சாவது சம்மு டேன் எக்ஸு, 6 1/1 ப்ளஸ் எக்ஸு, 7 லாகு 1 ப்ளஸ் எக்ஸு, 8 லாக் 1 மைனஸ் எக்ஸு, அதே மாதிரி 9 1/1 மைனஸ் எக்ஸு. நிறையா இருக்குடா. 10 காஸ் ஸ்கொயர் எக்ஸு. இதில் உனக்கு என்ன இருக்குன்னு பாரு. எக்ஸசைஸ் 7.54ல் என்னென்ன இருக்குன்னு பாரு. இதெல்லாம் நான் சேர்த்து எழுதியிருக்கேன் பழசெல்லாம். ஏடா இ பவர் எக்ஸ் sin x tan x எக்ஸாம்பிளில் இருக்குன்னு நினைக்கிறேன். காஸ் எக்ஸ் இருக்கா? லாக் 1 மைனஸ் எக்ஸ், tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இன்னொன்று சேர்த்துக்கோ, tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இது tan x எக்ஸாம்பிளில் இருக்கான்னு பார்த்துக்கோ. tan xன்றது எக்ஸாம்பிளில் இருக்கும். இது 5 மார்க் கணக்கு. இது 5 மார்க் கணக்கு. இவ்வளோ கணக்கு இருக்குது. நீங்கள் டெஸ்ட் எழுதுனாலும் இப்போ மொத்தமாக அப்படி தான் எழுதணும். 7.4 எக்ஸசைஸில் உள்ள ரவுண்ட் பண்ணியிருக்கேன். மற்றது எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன். கேட்கத்தான் செய்வாங்க, டே தம்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சால் தான் அது செய்ய முடியும், இல்லைனா யார் செஞ்சாலும் செய்ய முடியாது. கணக்கு 3 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட்டு ஆன்சர் எடுக்கணும், அவ்வளோதான். லாக் 1 ப்ளஸ் இருக்கா? இது இல்லையா? சரி சரி, பார்த்துக்கோ. பொறுமையாக செய்வோம் ஒன்று ஒன்றா, சரியா? டேய் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஒன்று இ பவர் எக்ஸா பார்த்துக்கோ. முதல்ல அதில் உள்ள செஞ்சிடுறேன், அப்புறம் தனியாக செஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஒன்று இ பவர் எக்ஸ். 1ல் 1ஆடா தம்பி? 1ல் 1 இ பவர் எக்ஸ். கணக்கை 3 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பண்ணிவிட்டு எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் மெக்லாரன் சீரிஸ். நேற்று பற்றி பேசுனது சொல்லவே இல்லை பாருண்ணா. நேற்று பேசுனது வந்து ரோல்ஸ் தியரன் பேசுனியே, அதை பற்றி நான் சொல்லவே இல்லை. இப்போ இந்த கணக்கை எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கோ. சொல்யூஷன் கணக்கை எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துகிட்டு 3 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. 3 தடவை பண்ணால் போதும். 2 மார்க் 3 மார்க் தான். அந்த 5 மார்க்கு 5 டைம்ஸ் பண்ணணும் tan x. அது 5 மார்க்கு. எஃப் டேஷ் எக்ஸ் வந்து இ பவர் எக்ஸ்னா இ பவர் எக்ஸ் தான். அகைன் மறுபடியும் பார்த்தோம்னாலும் இ பவர் எக்ஸ் தான். அகைன் மறுபடியும் பார்த்தாலும் இ பவர் எக்ஸ் தான். அவ்வளோதான். 3 தடவை பண்ணிட்டேன். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறேன். எஃப் ஆஃப் 0 இ பவர் 0ன்னு அர்த்தம். அதே மாதிரி எஃப் டேஷ் ஆஃப் 0 இ பவர் 0 தான். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 ஈக்குவல் டு இ பவர் 0 தான். எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0 ஈக்குவல் டு இ பவர் 0 தான். வேல்யூ வந்து 1 எல்லாத்துக்குமே. இ பவர் 0னா 1, அவ்வளோதான். இங்கே ஜார்ஃபோர் மெக்லாரன் சீரீஸ்னு எழுதிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0ன்னு கையை எடுத்துக்கோ. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒன்ஸ் எழுது. எஃப் டேஷ் ஆஃப் 0 இன்ட்டு எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ்ஸு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப் டு இன்ஃபினிட்டிவ். இதுதான் ஃபார்முலா. இது கணக்கு நிறுத்தியிருக்கேன்.
அப்ளை பண்ண போகிறேன் கணக்கு, அவ்வளோதான். ஆன்சர் எடுக்க போகிறேன். ஆன்சர் எடுக்க போகிறேன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ்னா கொஸ்டின் இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜீரோ, இந்த இங்கே கண்டுபிடிச்சது 1, இதுக்கு 1 தான், 1 இன்ட்டு எக்ஸு பை 1 ஃபேக்டோரியல், இதுக்கு 1 தான், எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் அப் டு இன்ஃபினிட்டி. அவ்வளோதான். 3 பொருள்னா போட்டுக்க, 3 பொருள்னா போட்டுக்க. இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல். 1 ஃபேக்டர்லாம் 1 தான், அதை எழுதுனா அப்படியோட எழுதிக்கலாம். ஓப்பன் பண்ணுனா 1 ஃபேக்டரில் 1 தான், தேவையில்லை. ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டர்லாம் 2 இன்ட்டு 1. அடுத்து வந்துச்சுன்னா எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் வரும், 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1, 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அப்படின்னு வரும். அடுத்து வந்தா அப்போ 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 6 அப் டு என்னது இன்ஃபினிட்டிவ். இதுதான் இ பவர் எக்ஸ். புரியுதான் பார், இதுதான் மெக்லாரன் சீரிஸ். திருப்பி இதை தான் சொல்லுவேன். திருப்பி எதான் சொல்லுவேன்னா, நீ அதான் மைண்டில் ஏற்றிக்கன்னு சொன்னேன். இந்த பாடத்தில் நிறையா கான்செப்ட் இருக்குது. அப்போ மெக்லாரன் சீரிஸை பற்றி படிக்கணும் அப்படின்னா 3 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட்டு எடுத்து எழுதணும், அவ்வளோதான். டெய்லர் சீரிஸ்னால் எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துருப்பா, அவ்வளோதான். இதில் எக்ஸுக்கு 0 நம்மளா போடுறது மெக்லாரன் சீரிஸில். டெய்லர் சீரிஸில் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி, அதை எடுத்து அப்ளை பண்ணணும். இதே ஃபார்முலா தான், அப்படியே அதை மாற்றிக்கிறணும். எக்ஸுக்கு போல அந்த நம்பர் எடுத்து போடணும், அவ்வளோதான். புரியுதான் பார். அப்போ டிஃப்ரென்ஷியேட் நல்லா தெரிஞ்சால் இதை செய்யலாம், இதெல்லாம் செய்ய முடியாது. செகண்ட் சம் என்னடா இருக்குது தம்பி? செகண்ட் வந்து sin x. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு sin x. டிஃபரன்ஷியேட் நல்லா தெரியணும். எஃப் டேஷ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அப்படின்னா மைனஸ் sin x. எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இருக்கட்டும், sin x பார்த்தா காஸ் எக்ஸ், அவ்வளோதான். இப்போ ஆன்சர் எடுக்கணும், டேரெக்டாக போடுறேன். எஃப் ஆஃப் 0 sin 0 0, cos 0 1, cos 0 1, sin 0 0, cos 0 1, cos 0 1, அவ்வளோதான் கணக்கு. 3 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ கணக்கு ஃபார்முலா எழுதுறேன். மெக்லாரன் சீரிஸ், மெக்லரின் விரிவு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் 0 எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் அப் டு இன்ஃபினிட்டி, அவ்வளோதான். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கணக்கு sin x. எஃப் ஆஃப் 0க்கு 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 இன்ட்டு எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல். ரெண்டாவது எஃப் டபுள் டேஷ் 0. அடுத்து ட்ரிபிள் டேஷ் வந்து 1 இன்ட்டு எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல். அடுத்து வந்துருந்து அதுதான் வரும். மைனஸ் ஆடா, ட்ரிபிள் மைனஸ், சரியான்னு பார்த்துக்கோ. அப்படியே ஓப்பன் பண்ணு. sin x 0 விட்டுரு, எக்ஸு கீழே 1 தேவையில்லை, 1 ஃபேக்டர் 1, 0 விட்டுரு, மைனஸ் எக்ஸ் கியூப் பை 6 அப் டு இன்ஃபினிட்டி, அவ்வளோதான். 6ன்றது வந்து 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1, 3 2s are 6, இவ்வளோதான் கணக்கு. புரியுதான் பார். இதெல்லாம் சரச்சரன்னு செஞ்சிடலாம். அதனால தான் ஒரு மாற்றி செய்கிறேன். டைம் லீவு வேகமாக செய்யலாம் அப்படின்ட்டு ஐடியாவில். அந்த லெக்ராஞ்சஸ் தியரம் நீங்கள் பார்த்தா செஞ்சிருவீங்க. அதெல்லாம் அப்ளை பண்ணி அப்படியே ஆன்சர் எடுக்கிறது தான், அவ்வளோதான். ஃபார்முலா தான் அது. இதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சால் செஞ்சிடலாம், பார்த்துக்க. 3ஆவது சொன்னடா தம்பி, காஸ் எக்ஸா? சரி, 3 தடவை எழுதிக்கோ. சாரி, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் அப்படின்னா மைனஸ் sin x, சரியா? எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் எழுதுறோம்னா மைனஸ் இருக்கட்டும், sin x பார்த்தா காஸ் எக்ஸ். எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் எழுதுகிறோம், மைனஸ் இருக்கட்டும், காஸ் எக்ஸ் பார்த்தா மைனஸ் sin x, சேர்ந்தா ப்ளஸ் ஆயிரும், அவ்வளோதான். இப்போ மெக்லாரன் இது எழுதிக்குவோம். எஃப் ஆஃப் 0 எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறது, நம்மளா போடுறதான். காஸ் 0 1, எஃப் டேஷ் ஆஃப் 0 0, இது மைனஸ் 1, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0, காஸ் 0 1 மைனஸ் 1, sin 0 0, எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0 0. மெக்லாரன் சீரிஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0ன்னு சொல்லி கையெடுத்து ஒன்ஸ் எழுது. எஃப் டேஷ் ஆஃப் 0 எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல்
எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் அப் டு 3 எழுதிக்கணும் எழுதிக்கும் இன்ஃபினிட்டி. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக கணக்கு காஸ் எக்ஸ் எஃப் ஆஃப் 0 1 ப்ளஸ் எஃப் டேஷுக்கு வந்து 0 ஆயிடுச்சு ப்ளஸ் எஃப் டபுள் டேஷு மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் 3 வந்து 0 ஆயிடுச்சு அப் டு இன்ஃபினிட்டி. அவ்வளோதான். காஸ் எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு 1 2 தான் ப்ளஸ் 0 அப் டு இன்ஃபினிட்டி. புரியுதான்னு பாரு. அதான் எழுதையில செட்டு அந்த மாதிரி நான் எழுதுனல அது மாதிரி பேப்பரில் எழுதி செஞ்சு பார்த்துருக்கேன். நான் எக்ஸ்ட்ரா கணக்கு எழுதியிருக்கேன் அதில். ஏன்னா கேட்பாங்க அதில். நான் எக்ஸ்ட்ரா எழுதுன பழைய கணக்கெலாம் சேர்த்து எழுதி வச்சிருக்கேன் சும்மா. இப்போ ஒரு மைனஸ் எக்ஸ்லாம் இருக்குது நான் எழுதுனதில் அந்த முன்னாடி ஃபஸ்ட்டு பேஜில். அடுத்து என்னடா லாகு 1 மைனஸ் எக்ஸ் ஃபோர்த்தா லாகு. ஆமாம் இதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கிறேன் தம்பி. இப்போ லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 சொல்லணும். ஏன்னா கணக்கு மாறுச்சுன்னா மாறும். இப்போ லாக் சைன் எக்ஸ்ன்னு கொடுத்தான் அப்படின்னா இது லாக் எக்ஸ் 1/x லாக் எக்ஸு அப்படின்னா இது 1/x. இது எக்ஸ் அது சைன் எக்ஸு. அப்போ என்ன வரும் காஸ் எக்ஸ். இதுதான் முழுமையானது. அப்போ நான் கேட்குற பதில் சொன்னால் தான் செய்ய முடியும். ஏன்னா இந்த இடத்துல 1 + x இருந்திருந்தால் பிரச்சனை இல்லை. நான் ஒரு கணக்கு 1 + x எழுதியிருந்தேன். இதில் என்ன இருக்குது பார்த்துங்க. 1 - x இருக்குது. பிரச்சனை வரும் அப்படின்னா பார்த்துக்க. f of x is equal to log of 1 - x. f dash of x அப்படின்னா log xன்னு எழுதுனோம்னா 1/x. log xன்னு எழுதுனோம்னா 1/x. இது எக்ஸா 1 - x தனியாக இருக்குது. 1 - x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. எக்ஸுக்கு பார்த்தா 1. அப்போ என்ன கிடைக்கிது -1ன்னு பக்கத்தில் வரணும் இன்ட்டு. இதை சரி பண்ணோம்னா -1/1 - x சரியான்னு பார்த்துது. மல்டிப்ளை தானே பண்ணுறோம். ரைட். அடுத்து இந்த பவர் இருக்கு பாரு. இந்த 1 மேலே கொண்டு போனால் என்ன ஆகும்? அப்போ -1 மேலே உள்ள -1 1 - x ஹோல் பவர் என்னது? பைனாமியல் தியரம்னு ஒன்று இருக்குது 11th. இது ரெண்டுமே மைனஸாக இருந்தால் உள்ள ப்ளஸ் ஆயிரும். -1 இன்ட்டு 1 + x + x² + x³ அப் டூன்னு போகும். நான் இருக்கான்னு பார். ரெண்டு மைனஸாக இருந்தால் 1 + 1 மைனஸாக இருந்தால் மைனஸ் மாறி மாறி வரும். மாறி மாறி வரும்னா ஆட் நம்பருக்கு மைனஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா -1 - x -x² -x³ அப் டூன்னு வரும். ஏன் சார் இதை செய்கிறீங்கன்னா இது ஒரு செட்டு. கணக்கு சுருக்கியிருக்கேன். ஒரு தடவை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். இது டிஃபரன்ஷியேட் கிடையாது, மினிமைஸ். அப்போ இதை 3 தடவை பண்ணணும்ல. இந்த இடத்துல பண்ணு ஈஸியாக போயிடும். அதுக்காண்டி எப்படி செய்வாங்க? இந்த இடத்துல பண்ண வேண்டியதான். இப்போ f டபுள் டாஷ் எக்ஸ் பண்ணுறேன். 1ன்றதுக்கு பார்த்தா 0, -xக்கு பார்த்தா -1, x² பார்த்தா 2x, x³ பார்த்தா 3x². அவ்வளோதான். தேர்ட் டைம் பார்க்குறோம். சிம்பிளாக பார்க்குறக்காண்டி எப்படி செய்வாங்க? -1 0 ஆயிரும். -1 0 ஆயிரும். -2xனா -2, 3 2s are 6x. அவ்வளோதான், முடிஞ்சு. தெரியுமில்ல இது -2x, x பார்த்தா 1 -2, இது 3 2s are 6 6x. சரியான்னு பார்த்துக்கோ. இப்போ நீ அந்த இடத்துல இது போடணும் ஆன்சர். எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பாரு. ஃபஸ்ட்டு 1லேருந்து வரணும். இந்த f of 0லேருந்து வரணும். இதுக்கு நேராக போடுறோம். பார்த்துக்க பொறுமையாக. இந்த f of ஒரே பக்கத்தில் எழுதுங்க. கீழே சில எழுதுவாங்க. இது எழுதிட்டு கீழே எழுதுவாங்க. ஒரு மாதிரியா தெரியும். நீங்கள் பக்கத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆன்சரை பார்த்துடலாம் நேராக. லாகு எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டோம்னா லாக் 1 - 0 1. அப்போ என்ன 1 வரும்? லாக் 1. லாக் 1னா 0, மறந்துடாது. லாக் 1னா 0, லாக் 0னா 1, மறந்துடாத சொல்லிட்டேன். இப்போ எஃப் டேஷுக்கு போடணும். f dash of 0 போடணும். இதோடைய ஆன்சர் இங்கே இருக்கு.
இந்த இருக்கு வர ஆன்சர். எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுறோம்? இப்போ இது 0 ஆயிரம், இது 0 ஆயிரம், இது 0 ஆயிரம், இது மட்டும் தான் கிடைக்கும். அதுக்கு தான் எளிமையாக செய்கிறது. -1. அதே மாதிரி எஃப் டபுள் டேஷுக்கு போடுறோம். எங்கடா அது? ஏன் இந்த இருக்கு. எக்ஸுக்கு 0 போடுறோம், எக்ஸுக்கு 0 போடுறோம். இதுக்கு என்ன தான் கிடைக்குது? நேரம் வேணால் எழுதிக்க. டபுள் டேஷ் ட்ரிபிள் டேஷ் இந்த இருக்கு. இதுக்கு 0 ஆயிரம், -2 கிடைக்கும். ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0 -2. அவ்வளோதான். இப்போ ஃபார்முலா எழுதையில் கவனமாக எழுதிக்க. மெக்லாரன் சீரீஸ், மெக்லரின் விரிவு f of x is equal to f of 0 plus f dash of 0 into x by 1 factorial f double dash of 0 x square by 2 factorial up to infinitive. டாட் வச்சுக்க. இது என்னது? log 1 minus x. f of 0க்கு என்ன வந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஒன்று 0. ரெண்டாவது f dash of xக்கு என்ன வந்துச்சு? -1 ப்ளஸ் -1 இன்ட்டு எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல். அடுத்து எஃப் டபுள் டேஷ் வந்து இதாக இருக்குது. -1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல். அடுத்து இதாக இருக்குது. -2 பை எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் அப் டு இன்ஃபினிட்டி. அப்படியே சரி பண்ணிக்கோ. log 1 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு -1 பை இல்லை -x அப்படின்னு நிறுத்திக்கலாம். இது -x² பை 2. அது 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 3 மட்டும் வரும். -x³ பை 3 அப் டு இன்ஃபினிட்டி. சரியான்னு பாரு. இந்த இடத்துல மைனஸ் வேணால் போட்டுக்க, இல்லை போடாமல் விட்டுரு. ஏன்னா அடுத்து மைனஸ் வருதா ப்ளஸ் தான் தெரியல, அடுத்தடுத்து போகும் வரிசையாக. இதுதான் log 1 மைனஸ் எக்ஸுக்கு உள்ளது. புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் log 1 மைனஸ் எக்ஸுக்கு உள்ளது. புரியுதான் பார்த்துக்க. log 1 ப்ளஸ் எக்ஸ்ன்னு கேட்டான்னு வச்சுக்கவேன். இதில் இல்லை உனக்கு, நான் தான் சொன்னேன், நான் எழுதியிருந்தேன். log 1 ப்ளஸ் எக்ஸ்ன்னு கேட்டால் இங்கே இப்போ ப்ளஸ் வரும். இந்த -1 என்ன செய்யாது? வராது. நான் சொல்கிற புரியுதான் பாரு. அதே கணக்கை கிரியேட் கணக்காக மாற்றுறோம் அப்படின்னா இருக்கா? சரி சொல்லப்ப அத்தனா எனக்கு எக்ஸாம்பிள் 7.13 சரி கவனி. f of x is equal to கவனின்னு சொன்னேன். log 1 plus x. இதுதான் கொஸ்டின். 1 plus x 2 தடவை 3 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோ. 3 தடவை பண்ணணும்டாமா கண்டிப்பாக. f dash x 4 தடவை பண்ணிக்க, 3 தடவை பண்ண போகுது. 1 by 1 plus x f double dash of x. சாரி, இதை மேலே ஏற்றிக்கும். கணக்கு சரி பண்ணிக்க. அப்படின்னா மேலே கொண்டு போ. 1 plus x ஹோல் பவர் -1 ப்ளஸ் 1 இருக்குது. இப்போ ப்ளஸ் மைனஸ் மாறி வருது. அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ் கியூபு இப்படியே போகும். பார்த்துக்க. இந்த கணக்கை மாற்றிட்டேன். இந்த இடம் தான் எஃப் டேஷ் எக்ஸு. இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸு 1 0 ஆயிரம் -2 எக்ஸு. இது என்னடா அது? மாற்றிருக்கேன்டா. இல்லை ஏதோ மாற்றிருக்கேன். இந்த இடம் தப்பாளிட்டேன். 1 மைனஸ் எக்ஸ் ஆடுக்கு ஃபுல்லாக மைனஸ் வரும். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கியூபு அப்படி போகும். அப்போ 1 0 ஆயிரம். எக்ஸுக்கு பார்த்தா -1, எக்ஸ் ஸ்கொயருக்கு பார்த்தா 2x, இதுக்கு 3x ஸ்கொயர். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அடுத்து எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1 0 ஆயிரம், 2 மைனஸ் 6xன்னு வரும். அப்படி போகும். அவ்வளோதான். இப்போ மெக்லாரன் சீரீஸ் எழுதினோம்னா f of x equal to f of 0ன்னு சொல்லி கையை எடுத்துட்டு ப்ளஸ் ஒன்ஸ் எழுது. f of 0 x by 1 factorial f double dash of 0 x square by 2 factorial up to infinitive அப்படின்னு போட்டுக்க. இப்போ இதுக்கு எழுதையில் log 1 plus x f of 0க்கு என்ன வந்துச்சு? கண்டுபிடிக்கணும்ல, கண்டுபிடிக்கல இல்லை. f of 0 log 1ன்னு வந்துடும். 0 வச்சுன்னா log 1ன்னா 0. இந்த இடத்துக்கு வா. f dash of 0 எக்ஸுக்கு பதிலாக போடையில எல்லாமே 0 ஆயிரம், 1 கிடைக்கும். அடுத்து f double dash of 0 x 0 0 ஆயிரம், இது -1 கிடைக்கும்.
டபுள் டேஷ் ஆஃப் 0 வந்து -1 கிடைக்கும். ட்ரிபிள் டேஷ் வந்து 2 கிடைக்கும். ட்ரிபிள் டேஷ் வந்து 2 கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ சரி பண்ணிக்க. எஃப் ஆஃப் 0 என்னடா 0 தானே. எஃப் ஆஃப் 0 0. அடுத்து என்ன வந்துச்சு 1 இன்ட்டு எக்ஸ் பை 1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் -1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 இன்ட்டு சரியா எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் அப் டு இன்ஃபினிட்டி log 1 plus x equal to x minus x square by 2 அதில் 2 கேன்சல் ஆயிரும் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 அப் டு இன்ஃபினிட்டி. புரியுதான்னு பாரு. அது பக்கத்துலேயே செஞ்சுக்கிட்டா தெரியுன்றனால செய்கிறேன். அதில் ஏன் வந்து இந்த இடம் மாறுச்சுன்னு தெரியுதான்னு பார்த்துக்கோ. இது ப்ளஸ்ஸு மைனஸ்னால ஒன்று மைனஸ் மாறி மாறி வரும். அதில் வந்து ரெண்டுமே மைனஸ் இருக்கனால ப்ளஸ் ஆயிரும் உள்ள. ஆனால் வெளியில் ஒன்று இருக்கும் ஏற்கனவே. என்ன இருக்கும் -1 இருக்கும். அந்த -1 உள்ளே போகும். வெளியில் ஒரு மைனஸ் கணக்கில் வந்துச்சுல, கணக்கில் வந்துச்சு. ஏன்னா இதில் லாக் எக்ஸ்னா 1/xன்னு முடிச்சிடலாம். திருப்பி உள்ளே உள்ளது பார்த்தீங்கன்னா 1க்கு பார்த்தா 0, எக்ஸுக்கு பார்த்தா என்ன சொல்லுவோம் 1. அதனால் விட்டுருவோம். ஆனால் 1 - xனா என்ன 1 வரும் இங்கே -1 பக்கத்தில் வரும். கணக்கு எஃபெக்ட் ஆகும். இதே வச்சிடாமா இன்னும் 2 கணக்கு இருக்குது. இன்னும் 2 கணக்கு இருக்குது அப்படின்னா இந்த இது 2 இருக்குது. உனக்கு இருக்கான்னு பாடுறா. 1/1 + x இருக்கான்னு பாரு. 1/1 + xன்னு இல்லை சரி இந்த எழுதிக்கோ. இங்கே பாரு 1/1 + xன்னு ஒரு கணக்கு இருக்கும். இப்போ இந்த லாக் எக்ஸில் பாதியிலேருந்து செஞ்சதை அப்படியே செய்ய வேண்டியதான். இது மேலே கொண்டு போயிடும். முதல்ல மேலே கொண்டு போனோம்னா இப்படி வரும். அப்போ இது சரி பண்ண நான் கணக்கை சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். டிஃபரன்ஷியேட் பண்ணலை. வாயில் சொல்கிற வார்த்தையை கவனிக்கணும். இது சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேலே கொண்டு போனால் மைனஸ் இன்வெர்ஸ் ஆயிரும்ல. அப்போ 2 ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லல மைனஸ் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ நீ டிஃபரன்ஷியேட் பண்ணு. இதுதான் கணக்கு. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண இதெல்லாம் நம்ம கேட்பாங்க அப்படின்றனால சொல்கிறேன். -1 + 2x 3x² அப் டு f டபுள் டேஷ் ஆஃப் x 1 0 ஆயிரும் 2 -6x அப் டு அடுத்து f ட்ரிபிள் டேஷ் ஆஃப் x 2 0 ஆயிரும் -6 அப்படின்னு வரும். சரியான்னு பார்த்துக்கோ. இப்போ f ஆஃப் 0ன்னு போடுறோம். இங்கே 0 போட்டால் 1/1 + 0 1/1 + 0 1/1. அப்போ என்ன வந்துடும் 1. இல்லை இங்கனக்குள்ளே போட்டுக்கிட்டாலும் சரி, இந்த இடத்துல போட்டுக்கிட்டாலும் சரி. எக்ஸுக்கு 0 போட்டால் 0 0 0. இங்கே என்ன கிடைக்குது 1. ஆனால் போட்டுக்க ரைட். இதுக்கு என்ன வந்துடும் 0 0 என்ன ஒன்று வருது -1. அடுத்து இதுக்கு 2 வருது. டபுள் டேஷ் ஆஃப் 0 2 3 வந்து -6 அதிலே கொடுத்துருக்கான் வந்துருச்சு கரெக்டாக. அதிலே இதெல்லாம் எக்ஸ்ட்ரா மாதிரி போகும்டாமா. அடுத்த டைம் விட்டுட்டேன் அதனால் போகுது அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ மெக்லாரன் சீரீஸ்னு எழுதி f ஆஃப் x = f ஆஃப் 0ன்னு சொல்லி கையை எடுத்துட்டு ஒன்ஸ் எழுதணும். f dash ஆஃப் 0 x/1 ஃபேக்டோரியல் f டபுள் டேஷ் ஆஃப் 0 x² by 2 ஃபேக்டோரியல் அப் டு இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு எழுதணும். இப்போ கணக்கு எழுதையில் 1/1 + x ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 1க்கு 1 வந்துச்சு. சரியான்னு பார்த்துக்கோ. 1 -1 1 தாடா வந்துச்சு. 1 ஃபஸ்ட் டைம் இதுக்கு -1 இன்ட்டு x/1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் f டபுள் டேஷ் வந்து 2 இன்ட்டு x² பை என்னது 2 ஃபேக்டோரியல். அடுத்து ப்ளஸ் -6 இன்ட்டு x³ பை 3 ஃபேக்டோரியல் அப் டு இன்ஃபினிட்டிவ். அப்போ 1/1 + x ஈக்குவல் டு 1 - x 2 கேன்சல் ஆயிரும் ப்ளஸ் x² 3 6 6 கேன்சல் ஆயிரும் -x³ அப் டு இன்ஃபினிட்டிவ். நல்லா கவனிச்சு பாரு. இந்த ஆன்சர் வரும் பாரு. இது மேலே கொண்டு போனோம்ல, மேலே கொண்டு போய் இன்வெர்ஸ் வந்துச்சுல, அப்போ இந்த ஆன்சர் வந்துருச்சு பாரு. அதுதானே ஒரிஜினல் ஆன்சரு. எப்பயுமே நம்ம எழுதணும்னா பைனாமியலுக்கு எழுதணும்னா மேலே கொண்டு போய் எழுதுறதானே இது. இதுதான் அந்த e⁴xலாம் 10th 11th இருக்கும் ஃபார்முலா மாதிரி. மனப்பாடம் பண்ண முடியாது. தெரிஞ்சவங்க 12th படிச்சு அடுத்து காலேஜ் போகிறவங்க இந்த மாதிரி மெக்லாரன் சீரீஸை செஞ்சு பார்த்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் எடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் அந்த கணக்கில் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 1/1 - xன்றதை மேலே கொண்டு போயிடுவோம். மேலே கொண்டு போனால் 1 - x ஹோல் பவர் -1 எல்லாமே ப்ளஸில் ஆன்சர் கிடைக்கும்.
இந்த கணக்கு இன்னொரு கணக்கு சொல்கிறேன். இந்த கணக்குல 1 மைனஸ் எக்ஸ்னு வந்தா ஆன்சர் வர்றது சொல்கிறேன். எல்லாமே ப்ளஸ் வந்துடும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் வரும் கணக்குள்ள. இந்த இடத்துல ஃபுல்லாக என்ன ஆயிரும்? எல்லாமே ப்ளஸ்ன்னு ஆயிரும். தெரியுதான்னு பார்த்துக்க. இந்த இடத்துல சொல்கிறேன்டா, இது மேலே கொண்டு போய் செஞ்சுருக்கேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதை பார்த்துக்கோ. இதை இது மேலே கொண்டு போனாலும் இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருந்தாலும் மாற்றி மாற்றி எழுதிருக்கோம். சப்போஸ் இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே மைனஸ் இருந்தால் ரெண்டு சேர்ந்தால் ப்ளஸ் ஆயிரும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க. கணக்கு இந்த இருக்கு, இதுதான் கணக்கு. அந்த கணக்கை மினிமைஸ் பண்ணிட்டு செஞ்சுருக்கேன். பார்த்துக்க, மறந்துடாத, அவசரம் இல்லாமல் செஞ்சுக்க. வேற என்ன இருக்குடா குட்டி? அடுத்து என்னடா இருக்கு? எக்ஸாம்பிளா? நம்பர் சொல்லு. 5 மார்க் கணக்கு. இது அப்போ கடைசியில செய்வோம். அது கடைசியில் செய்வோம். 5 மார்க் கணக்கு. வேற எதுல எங்கே இருக்கான்னு பாரு. எக்ஸசைஸில் பாரு. tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸா? நம்பர் என்ன? ஃபர்ஸ்ட்ல 4தா 5தா? சரி, ஆமா. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்டா, இல்லைன்னா ஆர்க் tan எக்ஸ் சொல்லுவாங்க. நான் வச்சுக்கோங்க. இதை இப்படிங்கப்பா, ஏஆர்சின்னு எழுதி ஆர்க் tan எக்ஸ் அப்படிங்கப்பாங்க. இந்த கணக்கு அப்படி இருக்கும் பழசில். ஆர்க் tan எக்ஸ், ஏஆர்சி tan எக்ஸ்னு இன்வர்ஸ்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. சரி, போன கணக்கு மாதிரி தான்டா. ஒன்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்டா? 1/1 + x² அர்த்தம். திருப்பி சொல்லிட்டேன், பார்த்துக்க. எனக்கு தெரியாது, டிஃபரன்ஷியேட் தெரிஞ்சாதான் இதை கையை வைக்கலாம் அந்த செகண்ட் வால்யூம் ஃபுல்லாக. இல்லைன்னா யார் சொல்லி கொடுத்தாலும் வேஸ்ட்டு தான். இதுக்கு அடுத்த ஸ்டெப் இது தெரிஞ்சால் தான் செய்ய முடியும். இல்லைன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. பார்த்துக்க. இதை மேலே கொண்டு போய்க்க. ஒரே தான் மனப்பாடம் இந்த இடத்துல வச்சு பண்ண முடியாதுடா. இந்த ஸ்டேஜில் வச்சு மனப்பாடம் பண்ண முடியாது. இது மேலே கொண்டு போனால் 1 + x² ஹோல் இன்வர்ஸ். இப்போ நான் அப்போ சொன்ன மாதிரி எழுதணும். இது 2 ப்ளஸ் மைனஸ், ப்ளஸ்ஸு மைனஸ்னால் மைனஸ் மாறி மாறி வரும். 1 அடுத்து மைனஸு, அடுத்து ப்ளஸ்ஸு, அடுத்து மைனஸ், இப்படி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இடையில என்ன வரும்ன்றதான் பிரச்சனை. இப்போ போன இதில் எக்ஸ் இருந்துச்சு, இந்த இடத்துல இங்கே என்ன இருக்குது பாரு, x². அப்போ 1 - x + x² அது என்ன ஆயிரும்? x⁴ ஆயிரும். இல்லை நீ ஒரு ஸ்டெப்பு எழுதுனா எழுதணும். ஒரு ஸ்டெப்பு எழுதுனா 1 - x + x² - x³ அப்படின்னு சொல்லி இப்படி எழுதிக்கிறணும். எழுதிட்டு x² x² போட்டுக்கிறணும். அப்புறம் வேணா 1 - x² + x⁴ x⁴ அப்படின்னு எழுதிக்கிறணும். உன்னுடைய விருப்பம். இப்படி எழுதிக்கினா எழுதிக்க. எக்ஸுக்கு பதிலாக x² இருக்கு. இப்போ டபுள் டேஷ் கண்டுபிடிக்கிறேன். 1 0 ஆயிரும். -2x + 4x³ 6x⁵ up to f triple dash of x -2 + 12x², ஆரஞ்சு 30x⁴ up to. புரியுதான்னு பார்த்துக்கோ. ஃபார்முலா எழுதையில் f of x = f(0). இதுவுமே tan இன்வர்ஸ் எக்ஸ் 5 மார்க்கில் கேட்டால் 5 தடவை செஞ்சிரு. tan இன்வர்ஸ் எக்ஸ் tan x 5 மார்க் கணக்கில் கேட்டால் 5 டைம்ஸ் செய்யணும், 5 டைம்ஸ் செய்யணும். மறந்துடாத. மெக்லாரன் சீரிஸ் ப்ளஸ்ஸு f'(0) x/1 f'(0) x² up to அப்படின்னு அர்த்தம். இப்போ கணக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு f(0) எழுத கண்டுபிடிக்கலையாடா? f(0) போன கணக்கில் 0 போட்டு கண்டுபிடிக்காம அப்படியே எழுதிட்டோம். போன கணக்கில் போட்டனா? போன கணக்கில் கேட்குறேன். போட்டிருக்கேன். நான் வரல, தான் கேட்டேன். டேய் கவனி, tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று tan இன்வர்ஸ் எக்ஸு அப்படின்னா அதே தான் உனக்கு இந்த இடத்துல f(0)ன்னு போட்டோம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 0 0 தான். tan 0 0 0க்கும் 0 தான் வரும் ஆன்சருக்கு. இப்போ இங்கே டேஷுக்கு வந்துரு, இந்த இடத்துக்கு வா. f'(0) இந்த இடம் எல்லாமே 0 ஆயிரும். 1 கிடைக்கும். இதில் f'' எல்லாமே 0 ஆயிரும். எல்லாமே 0 ஆயிரும். f'' -2
ட்ரிபிள் டேஷ் வந்து -2 அவ்வளோதான். அப்போ பார்த்துக்க, ஃபஸ்ட்டு 0, அடுத்து 1 -2. இப்போ ஃபஸ்ட்டுக்கு 0 ஆயிடுச்சு, இதுக்கு 1, அடுத்து என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு, அடுத்து -2x³ by 3 ஃபேக்டோரியல். கரெக்டாக பார்த்து கரெக்டாக எழுதிக்க, சரியா? மறந்துடாத, சரி பண்ணிக்க. tan இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1/இது எக்ஸ் தான், -2 கேன்சல் ஆயிரும், x³ by 3 up to infinity. புரியுதான்னு பார்த்துக்க, ஆன்சர் கரெக்டான்னு பார்த்துக்க, புரியுதான்னு பார்த்துக்க. வேற என்ன இருக்கு அதில்? cos ஸ்கொயர் எக்ஸா? எத்தனை சொன்னேன்? 6 cos ஸ்கொயர் எக்ஸ், இது f of x எடுக்கிறோம், f of x எடுக்கிறோம். ராஜா பார்த்து பொறுமையாக செய்யுங்க, சொல்லிட்டேன் திருப்பி. எப்பயுமே இப்போ x² அப்படின்னா 2 முன்னாடி கொண்டு வந்துட்டு 2xன்னு போட்டுருவோம். திருப்பி இந்த எக்ஸுக்கு பார்க்க சொன்னால் ஒன்றுன்னு சொல்லணும்ல. 11th சொல்லி கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க, அதுதான் இங்கே முக்கியமே. அது மாதிரி இங்கே சரி பண்ணணும். அப்படின்னா ஒன்ஸ் டிஃபரன்ஷியேட், முன்னாடி 2 கொண்டு வந்துட்டு 2 cos x எழுதிட்டு, இந்த cos x பார்த்தா என்ன வந்துடும்? cos x பார்த்தா -sin x இன்ட்டில் எழுதணும். கமா போட்டுது நடுவில் எழுதிடாதீங்க, டப்புன்னு நடுவில் எழுதுனா பிரிஞ்சிடும். அப்போ இதை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, மைனஸை முன்னாடி கொண்டு வந்துட்டு -2 sin x cos xன்னு எழுதுறேன். இது ஒரு ஃபார்முலா, sin 2x ஃபார்முலா இல்லை, sin 2a ஃபார்முலா. sin 2a அப்படின்னா நான் இருக்கான்னு பாரு, sin 2a அப்படின்னா 2 sin a cos a. அப்போ நான் இதை எடுத்துட்டு இதை எழுத போகிறேன். கணக்கு சிறுசாக்கிறக்காண்டி செய்கிறது. -sin 2x, அவ்வளோதான். இதுதான் ஒன்ஸ் டிஃபரன்ஷியேட். இது கணக்கு, இது ஒன்ஸ் டிஃபரன்ஷியேட். இப்போ நான் அடுத்து வர்றேன், டபுள் டேஷ் sin x பண்ணால் cos x இன்ட்டு 2xக்கு பண்ணால் 2, அது x இல்லைல்ல, 2xல, அவ்வளோதான். 2 முன்னாடி வேணால் போட்டுக்க, -2 cos 2x. f ட்ரிபிள் டேஷ் ஆஃப் x -2 இருக்கட்டும், cos xக்கு பார்த்தா -sin x, -sin x தான், ஆனால் x கிடையாது, 2x. அப்போ இன்ட்டு என்ன வரும்? 2. அப்போ 2 2s are 4, மைனஸ் ப்ளஸ் sin 2x. புரியுதான்னு பார்த்துக்க. நான் தான் கஷ்டம் சொன்னேன், இது வரைக்கும் வேகமாக செஞ்சோம், அது ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. அதே மாதிரி tan x ஒரு மாதிரி ஆகும், பார்த்துக்கோ. அந்த sin 2x ஃபார்முலா மாற்றணும். 2 sin a cos a sin 2x மாற்றிட்டு ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணையில் பார்த்துக்கோ, இந்த இருக்குது sin x அப்படின்னா cos x, இது x கிடையாது, என்னது இது? 2x. அப்போ 2xக்கு பார்த்தோம்னா 2, xக்கு பார்த்தா ஒன்றுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அந்த 2 ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து எழுதிக்க. திருப்பி இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு தான் பார்க்கணும். cos xக்கு பார்த்தா -sin x, x கிடையாது, 2x. மறுபடியும் பார்த்தா 2 இந்த இருக்குது, அது மேலே கொண்டு வந்தால் 4. இதோட முடிஞ்சு கணக்கு. எனக்குள்ள 0 போடுறேன், f of 0ன்னு போட்டோம்னா நல்லா கவனி, இது cos 0 1, இந்த இடத்துல போடணும். f dash of 0 sin 0 0, இந்த இடத்துல போடணும். f double dash of 0 cos 0 1, இங்கே என்ன இருக்கானா -2, அப்போ 1 × -2 -2. இது f triple dash of 0 மொத்தம் என்ன ஆயிரும்? sin 0 0. இப்போ நான் கணக்கு எழுதுறேன், பார்த்துக்க. 1 வருது, -2 வருது. சரி, மெக்லாரன் சீரிஸ் f of x is equal to f of 0 plus f dash of 0 x by 1 factorial f double dash of 0 x square by 2 factorial up to infinity. இது வந்து என்ன கணக்கு? cos square x equal to ஃபஸ்ட்டு ஒன்று என்ன 1, ரெண்டாவது 0, மூணாவது -2 into x square by 2 factorial, தேர்டு ஒன் 0 up to infinity. அப்போ 1 அடிச்சிட்டோம்னா -x², அடுத்து என்ன வந்துடும்னா அங்கிட்டு 0 வந்துருச்சு, ப்ளஸ் அப் டு, இங்கே என்ன இருக்குது? cos square x. ஆன்சர் கரெக்டானு பார்த்துக்கோ.
3 ஸ்டெப்பு ஒரு 2 செஞ்சுருக்கேன். இன்னொன்று செஞ்சால் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு வரும். பக்கத்தில் x பவர் 4ன்னு வந்தாலும் வரும். 4th ஒன்றுக்கு வரும். sin 2x 8 அப்படின்ற மாதிரி 4 2 8 அப்படின்னு போட்டு அடிக்கிற மாதிரி வரும். புரியுதான்னு பாரு. வேற இருக்காடா அதில் இதில் சரி. இப்போ இந்த tan x கணக்கு 5 மார்க் கணக்கு கரெக்டாக சொல்லிடு. நம்ம 7.31 எக்ஸாம்பிள் 7.31 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்டா. 5 மார்க் ஆனால் கஷ்டமாக ஃபீல் ஆகும், பார்த்துக்குங்க. சரி, இதுக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது சில விஷயங்கள் இருக்கு. இன்னொன்று உனக்கு ஒன்று தெரியணும் அப்படின்னா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதில் இது இங்கிட்டு கொண்டு போனோம்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு தெரியணும். இது ஒரு ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா. sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மாதிரி இது ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி இப்போ நான் சொன்னது தான் ஒய் ஸ்கொயர் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2y இன்ட்டு y1 இதுக்கு பார்த்தா மறந்துடாத. சரியா? இப்போ இதை வச்சு தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். பார்த்துக்கிட்டு பொறுமையாக செஞ்சுக்க. கணக்கு பெருசாக போகும் அப்படின்றக்காண்டி சொல்கிறேன். ஒய் ஈக்குவல் டு எஃப்ஆஃப்எக்ஸ் ஈக்குவல்னு எடுத்துக்க. tan x அம்மா பார்த்துக்குங்கடா. எஃப்ஆஃப்எக்ஸை வந்து ஒய்ன்னு சொல்லலாம். கணக்கை மாற்றுறேன், பார்த்துக்கோ. கணக்கை மாற்றிட்டேன். இப்போ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் y1. அப்போ tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். கணக்கு வந்து எஃப்ஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு tan x. அந்த கணக்கை நான் ஒய்ன்னு மாற்றிக்கிட்டேன். ஒய் ஈக்குவல் டு tan xன்னு. இப்போ ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா tan x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இதை நான் ட்ரிகனாமெட்ரிக்கு மாற்ற போகிறேன். நான் எழுதிட்டு அழிச்சிட்டேன். இதுக்கு பதிலாக எழுதினோம்னா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதலாம். இப்போ கணக்கில் அழிச்சல அது. டேனுக்கு பதிலாக இங்கே என்ன எடுத்துருக்கோம்? ஒய். அப்போ 1 ப்ளஸ் என்ன எழுதலாம்? ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். கணக்கை ஒய்க்கு மாற்றிக்கிட்டேன் பாரு. கணக்கை கவனிச்சு பாரு. ஒய்க்கு மாற்றிட்டேன். ட்ரிகனாமெட்ரிக்கு கொடுத்துருந்துருக்கு மேலே tan xன்னு. அதை டிஃபரன்ஷியேட் ஒன் டைம் பண்ணிவிட்டு திருப்பி ட்ரிகனாமெட்ரி ஃபார்முலா எடுத்துகிட்டு இந்த tan x ஃபுல்லாக அந்த ஒய்யை தூக்கி போட்டேன். இனிமேல் கணக்கு கீழே ஃபுல்லாக ஒய் ஒய் ஒய்ன்னு தான் வரும். சைனு காசு டேன் எதுவுமே வராது. இந்த இப்போ நான் சொன்னதான் உன்ட்ட செகண்ட் டைம் பண்ணுறேன். அப்படின்னா y2. அப்போ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. ஒய் ஸ்கொயருக்கு இப்போ எழுதி காமிச்சேன் 2y. இந்த ஒய்க்கு பார்த்தா அவ்வளோதான். அதான் சொல்லி காமிச்சேன் உனக்கு தெரியும்ட்டு. இப்போ தேர்ட் ஒன் y3. 2 இருக்கட்டும், 2 காமனாக இருக்கட்டும். யூவி மெத்தடில் செய்யணும். ஒய் இருக்கட்டும், y1க்கு பார்த்தா y2 ப்ளஸ்ஸு y1 இருக்கட்டும், ஒய்க்கு பார்த்தா y1. புரியுதான்னு பாரு. 2 செய்வி இல்லை, 1 வச்சு 1. 2 செய்வி இல்லை, 1 வச்சு 1. அப்போ ஒய்யை வச்சுக்கிட்டேன், y1க்கு பார்த்தா y2 ப்ளஸ்ஸு y1 வச்சுட்டேன், ஒய்க்கு பார்த்தா y1 ஈக்குவல் டு போடுறேன். 2 வேணால் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க. 2y y2 ப்ளஸ் 2y1 ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். இதுதான் y3. இது y1, இது y2, இது y3. இங்கே இருக்குது y. பார்த்துக்கோ. ஏன்னா கணக்குள்ள நான் ஆன்சர் போட வேண்டியிருக்கும் 0 0ன்னு. அதுக்காண்டி சொல்கிறேன். எஃப்ஆஃப்னு இதாக இருக்கு. இன்னமும் எழுதுனா கூட எழுதலாம். என்ன எழுதலாம் தெரியுமா? இன்னமும் எழுதலாம் அப்படின்னா இந்த இடத்துல எழுதையில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். இந்த இடத்துல எழுதையில் அதே தான். இந்த இடம் அதே தான். இந்த இடத்துல எழுதையில் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். அடுத்து இது எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். புரியுதான்னு பார்த்துக்க. ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா நம்ம அங்கே ஆன்சர் எழுதையில் எஃப் ஆஃப் 0ன்னு போடுவோம்ல. அப்போ இந்த இடத்துல ஒய்ன்னு நினச்சி பயந்துடாது. வேணா எழுதிக்க. லெஃப்ட் சைடில் எழுதலாம், தப்பு கிடையாது. ரெண்டையுமே சேர்த்து எழுதுனா குழப்பாமல் பார்த்துக்க. சரியா? ரைட். 3 வரை பண்ணியிருக்கேன், 3 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 4 டைம்ஸ் பண்ண போகிறேன். ஃபோர்த்து எஃப் ஃபோர்த் ஆஃப் எக்ஸ். எஃப் ஃபோர்த் ஆஃப் எக்ஸ்னா y4ன்னு அர்த்தம். 2 இருக்கட்டும். இருக்கட்டும்னா எழுதிக்கன்னு அர்த்தம். அடுத்து இது யூவியில் பண்ணல, ஒய் இருக்கட்டும். y2க்கு பார்த்தா y3 ப்ளஸ்ஸு y2 இருக்கட்டும். ஒய்க்கு பார்த்தா y1. புரியுதான்னு பார்த்து.
அடுத்து அங்கிட்டு தனியாக உள்ளது ப்ளஸ்ஸு 2 2s are 4 y1 y1க்கு பார்த்தா புரியுதான்னு பாரு 2 2s are 4 எக்ஸ்ன்னு எழுதுவோம் எக்ஸுக்கு பார்த்தா ஒன்றுன்னு சொல்லுவோம்ல ஆனால் இங்கே என்ன இருக்குது y1 பார்த்தா y2 சரி பண்ணிக்க 2y y3 2y1 y2 ப்ளஸ் 4y1 y2 இது ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் சொல்றா வேற என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன் சார்னு 2y y3 இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா 6y1 y2 இந்த ஆர்வம் எல்லா இடத்துலையும் இருக்குண்டா தம்பி ஆமாம் இந்த கணக்கு மட்டும் கிடையாது எல்லாத்துக்குமே வரணும் f of 5th of x y5 2 இருக்கட்டும் y இருக்கட்டும் y3க்கு பார்த்தா y4 y3 இருக்கட்டும் yக்கு பார்த்தா y1 ப்ளஸ் 6 y1 இருக்கட்டும் y2க்கு பார்த்தா y3 ப்ளஸ் y2 இருக்கட்டும் yக்கு இந்த y1க்கு பார்த்தா என்ன வந்துடும் y2 புரியுதான்னு பாரு கரெக்டான்னு பாரு ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்துக்கோ அடுத்து அதுக்கு பாரு தனியா அங்கே புக்கை பார்க்க சொல்ல எருவ மாடு இங்கே பாரு புக்கை பார்க்காத சொல்லிட்டேன் மைண்டு ஓடாது இங்கே பார்த்தீங்கன்னா தான் நம்ம திருப்பி செய்ய முடியும் அதுதான் இங்கே ஒரு கெட்ட பழக்கம் எதுக்கு சொல்லிதன் புக் வச்சுக்காதுன்னா சும்மா வந்துட்டு வர முடியுமா கரெக்டாக செஞ்சுருக்கமான்னு பாரு ஒய்யை எழுதியிருக்கேன் இது ஒன்று இல்லை ஒய்யை எழுதிட்டேன் y3 பார்த்தா y4 y3 y1 ப்ளஸ் 6 வச்சுருக்கோம் y1 y2க்கு பார்த்தா y3 ப்ளஸ் y2 இருக்குது y1 பார்த்தா y2 சரி 2 உள்ள பெருக்க 2y y4 செஞ்சது சரியா நீங்கள் தான் பார்க்கணும்னா மைண்டில் பார்க்கணும் சும்மா புக்கை வச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடாது டேஸில் வேணால் ஆன்சரை பார்த்துக்கிற வேண்டியதான் 6y1 y3 ப்ளஸ் 6y2 ஸ்கொயர் அது ரெண்டும் பெருக்கணும்னா இப்போ மினிமைஸ் பண்ணலாமான்னு பாரு ஏதாவது லைக் டேம் இருக்கான்னு பாரு 2y y4 இது ரெண்டுமா 8 8y1 y3 ப்ளஸ் 6y2 ஸ்கொயர் அப்பா முடிஞ்சிச்சு 5 டைம்ஸ் இனிமேல் நீ ஆன்சர் எழுத உன் பொறுப்பு மேலேருந்து வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கோ இந்த இடத்துக்கு வா இந்த ஒய்ன்றதான் எஃப் ஆஃப் எக்ஸு அப்போ எஃப் ஆஃப் 0 இந்த இடத்துல எஃப் ஆஃப் 0ன்னு போடுறோம் tan 0 0 புரியுதான்னு பார்த்துக்கோ அடுத்து இந்த இடத்துல போடணும் பொறுமையை பாரு இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு tan எக்ஸுக்கு போட்டேன் இந்த வந்திருக்கு இதுதான ஆன்சரு அப்போ இதுக்கு முன்னாடி என்னடா இருக்கு அப்போ இது என்னது இது ஒய் புரியுதா புரியலையா சொல்றது இது எஃப் ஆஃப் எக்ஸ் தானே அப்போ முன்னாடி இந்த எழுதியிருக்கேன் தெரியலையா ஒய் ஒன்றுனா எஃப் டேஷ் ஒய் டூனா எஃப் டபுள் டேஷ் ஒய் த்ரீ அப்போ ஒய்னா என்ன எழுதியிருப்பாங்க அது எழுதணுமா சரி எழுதும் அதையும் ஏன் அதையும் எழுதுனா எழுதிக்க இந்தா போ அப்பா சாமிகளா இந்தா இப்போ தெரியுதான்னு பாரு அப்போ ஒய்க்கு ஆன்சர் என்ன வந்துருச்சு 0 இந்த இடத்துல போடையில ஒய்க்கு 0 போட்டோம்னா y1 என்ன கிடைக்குதுன்னு பாரு 1 வெரி குட் அப்போ y1 ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் 0 ஈக்குவல் டு என்ன கிடைக்குது 1 அப்போ இங்கே வர்றோம் இது ரெண்டு மல்டிப்ளை இந்த இடம் எது ஒய் போட்டால் 0 போடுவான் அப்போ ரெண்டு சேர்ந்து என்ன ஆயிரும் ஒய் ஒன்று வந்து 1 இருக்குடா ஆனால் ஒய்க்கு என்ன இருக்குது 0 இருக்குது அப்போ ஒய் எங்கெங்கே வருதோ அங்கே போல் என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா அதே மாதிரி இப்போ y2க்கு என்ன ஆயிடுச்சு பாருவேன் y2க்குமே எஃப் டபுள் டேஷுக்கு 0 தான் வருது அப்போ எந்தெந்த இடத்துல y2 வந்தாலும் சரி ஒய் வந்தாலும் சரி 0 போட்டுடலாம் இந்த இடத்துல பாரு ஒய்யும் வருது y2 வருது 0 ஆயிரும் இதுக்கு ஆன்சர் வருது ஏன்னா y1க்கு என்ன இருக்கு 1 ஸ்கொயர் 1 இன்ட்டு 2 அப்போ y3 இஸ் ஈக்குவல் டு எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 2 சரியான்னு பாரு y2 0வா சாரிடாமா நான் சொல்லிருச்சு பாரு y2 0 ஹெச் வாக்கில் மாற்றி போட்டேன் பாரு இதுதானே ஒய்க்கு வந்து 0 வந்துச்சுன்னா சேர்ந்தா 0 ஆயிரும்ல ரைட்டு எஃப் ட்ரிபிள் டேஷ் y3 இந்த இருக்கு இது 0 ஆயிரும் இதுக்கு ஆன்சர் கிடைக்கும் 1 இன்ட்டு 2 2 அடுத்து ஃபோர்த்துக்கு என்னன்னு பாரு ஃபோர்த்து கீழே பார்த்துக்கோ இந்த இடத்துல பார்க்கணும் ஒய் வந்தனால 0 இங்கே y2 வந்தனால 0 ஆயிரும் y2க்கு 0 இருந்துச்சு பாரு அப்போ டோட்டலாக y4க்கு என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு y4 அப்படின்றது எஃப் ஃபோர்த் ஆஃப் 0 இதை வேணால் கீழே செஞ்சுக்குங்க நம்ம மாதிரியா தெரியும் நம்ம கலர் எழுதுனால தெரியும் இதை வேணால் கீழே எழுதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இடம் பத்தாது ரைட் சைடில் எழுதுறதுக்கு
அடுத்து 5க்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. 5க்கு இந்த ஒய்க்கு 0 ஆயிரும், ஒய்2க்கும் 0 ஆயிரும். இது ரெண்டுக்கு ஆன்சர் கிடைக்கும். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எஃப் ஃபிஃப்த் ஆஃப் 0 அதாவது y4 ஈக்குவல் டு ஒய்க்கு 0 ஆயிரும், ஒய்2க்கு 0 ஆயிரும். இது 8. y1 என்ன இருக்கு? y1 வந்து 1ன்னு நினைக்கிறேன். இந்த மேலே இருக்கு பாரு, y1 1. y3 என்ன இருக்கு? 2. அப்போ இங்கே 8 2 சார் 16 வரும். சரியான்னு பார்த்துக்க. அவ்வளோதான். இப்போ ஆன்சர் வந்து லேசாக நோட் பண்ணிக்கிட்டு சொல்லிக்க. எதுக்கு வருதுன்னு பார்த்துக்க. ஒய்க்கு வந்து 1, y1க்கா? y1க்கு தான் 1, ஒய்க்கு 0. தம்பி பார்த்துக்கங்கடா. எதில் ஆட் நம்பருக்கு வருதா ஈவன் நம்பருக்கு வருதா இல்லை மாற்றி மாற்றி வருதான்னு பாரு. ஆடுக்கு வர்ற மாதிரி இருக்கு. 1க்கு வருது, அடுத்து 2 வருது, அடுத்து 5க்கு வருது. 1 2 16 வருது. மெக்லாரன் சீரீஸ்னு எழுதி f of x is equal to f of 0 plus f dash of 0 x by 1 factorial f double dash of 0 x square by 2 factorial up to infinitive. எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து tan x f of 0 0 தான். 1 வந்து 1 வந்துச்சு, 2 0 ஆயிடுச்சு, 3 வந்து என்னடா வந்துச்சு? 8 ஆடா வந்துச்சு, 2 வந்துச்சாடா? 2 ஆடா? 2 into x cube by 3 factorial. 4 0 ஆயிடுச்சு. 5 வந்துச்சுல, 5க்கு என்ன வந்துச்சு? 16 x power 5 by 5 factorial up to infinitive. சரி பண்ணிக்க. tan x 1 factor 1 தான், plus 3 factor 3 into 2 into 1 2 2 அடிச்சிரு, x cube by 3 plus 16 x power 5 இருக்கு, 5 into 4 into 3 into 2 into 1 அப்படின்னு அடிக்கலாம். அப்போ என்ன அடிக்கலாம் பாரு, 2x power 5 பார்த்துக்கத 16 இருக்கு கீழே, 5 into 4 into 3 into 2 into 1 4 4 சார் 16, 2 2 சார் 4. சரியான்னு பார்த்துக்க. அப்போ கீழே என்ன வருது? 15 வருதா? மேலே என்ன வருது? 2 வருது. பார்த்துக்க. 2x power 5 by 15 up to infinitive. இது 5 மார்க் கணக்கு. பொறுமையாக செய்ய, பசங்க செய்ய கஷ்டப்படுவாங்க, எரிச்சப்படுவாங்க. புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் மெக்லாரன்